உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ராதா, சேகர் அண்ணா, பணத்துக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ண முடிஞ்சதா? ராதா, என்கிட்ட வெறும் 2 லட்சம் தான் இருக்கு. நம்ம நேரம் ரொம்ப மோசமா இருக்கு. இங்க எப்படி என்ன பிரச்சனை வந்துச்சோ அதே மாதிரி எங்க வீட்லயும் பிரச்சனை. என்னோட மாமனாருக்கு முந்தா நேத்து ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அவரும் இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காரு. அவர் ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் மொத்த பணத்தையும் கொடுத்துட்டேன். பரவாயில்ல சேகர். ராதா, இந்த 1 லட்சம் இருக்கு. நான் என் போனை வித்துட்டேன். அது மட்டும் இல்லாம என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்தும் கடன் வாங்கியிருக்கேன். எனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ராதா. ஒன்னும் பிரச்சனை இல்ல கீர்த்தி. இந்த என்கிட்ட 30,000 ரூபாய் இருக்கு. ஐயோ அஜித் அண்ணா, மாப்பிள்ள, இது வரைக்கும் எனக்கு ஒரு வாட்டி கூட தோணல நான் இந்த வீட்டுக்கு பாரமா இருக்கேன்னு. மாப்பிள்ள, ஆனா இன்னைக்கு முதல் தடவையா எனக்கு தோணுது நான் இந்த வீட்டுக்கு பாரமா இருக்கேன்னு. அப்படியெல்லாம் நினைக்காதீங்க மாப்பிள்ள. அஜித், இல்ல அஜித் அண்ணா, அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. அத்தம்மா, ஏதாவது வேலை வரும்போது நான் ரொம்ப பெருமையா சொல்லுவேன்ல, இத நான் செய்யாம வேற யார் செய்வாங்கன்னு. ஆனா இன்னைக்கு நானே என்னால செய்ய முடியலன்னு சொல்றேன். அஜித், என்னால இந்த வேலையை செய்யவே முடியாது. ப்ளீஸ் யாராவது எனக்கு உதவி செய்யுங்க ப்ளீஸ். நம்ம குஷியை காப்பாத்துங்க. என்னால இந்த வேலையை செய்ய முடியல. இல்ல இல்ல அஜித் அண்ணா, நீங்க ஏன் இந்த மாதிரி பேசுறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ராதாமா, என்னால 40,000 தாம்மா பரட்ட முடிஞ்சது. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி எவ்வளவோ பேர்கிட்ட கேட்டுமா. ஆனா இதுக்கு மேல என்னால ரெடி பண்ண முடியலமா. இப்போ நம்ம என்ன பண்றது ராதா? நம்ம குஷி மோசமான நிலைமையில இருக்கா. ஆனா நம்மளால எதுவுமே செய்ய முடியாத நிலைமையில இருக்கோம். இன்னைக்கு நம்ம எப்படி நிராதரவா நிக்கிறோம். உயிருக்கு மேல பாசமா இருக்கிற குழந்தைக்கு ஒரு 1000 ரூபாய் கூட என்னால திரட்ட முடியலையே. ஐயோ கடவுளே, ப்ளீஸ் ஏதாவது ஒரு வழியை காட்டுங்க. ப்ளீஸ் என் பொண்ணு குஷியை காப்பாத்துங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து 3,70,70,000 தான் இருக்கு நம்ம கிட்ட. இத வச்சுட்டு நம்ம என்ன பண்றது? பணத்தை கட்டலன்னா குஷியை நம்ம எப்படி காப்பாத்துறது? கடவுள் கிருஷ்ணர் நிச்சயம் ஏதாவது வழியை காட்டுவாரு. என்னோட கடவுள் கிருஷ்ணர் நிச்சயம் ஏதாவது வழியை காட்டுவாரு. மோகனையா, கீர்த்தி அக்கா, இந்த பணத்தை வச்சுக்கோங்க, நான் இது வந்துடுறேன். அவரை இங்க வரவழைக்கிறதுல இருந்து ட்ரீட்மெண்ட் வரைக்கும் கிட்டத்தட்ட 20 லட்சமாவது உங்களுக்கு செலவாகும். 20 லட்சம் என்ன, 25 லட்சம், 50 லட்சம், எவ்வளவு வேணா எடுத்துட்டு போயிட்டே இரு மோகன். எல்லாம் உனக்கு தான்.
ஆனா அதுக்கு பதிலா ஒரு நாள் ராத்திரி முழுக்க நீ என் கூட தங்கி இருக்கணும். இங்க பாருங்க கிருஷ்ண பரமாத்மா, குஷியை காப்பாத்த வேற ஏதாவது ஒரு வழி இருக்கும்ல? ப்ளீஸ் ப்ளீஸ் கடவுளே, ஏதாவது ஒரு வழியை காட்டுங்க. ப்ளீஸ் எங்க குஷியை காப்பாத்தி கொடுங்க. எனக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டுங்களேன். மோகன் ஐயா, என்ன இது? இது உங்களுக்கான பரிசு. உங்களோட பிறந்த நாள் அன்னைக்கு, ஜென்மாஷ்டமி அன்னைக்கு நான் உங்களுக்கு இதை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அன்னைக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால இது உங்ககிட்ட கொடுக்க எனக்கு வாய்ப்பே கிடைக்கல. ஆனா இன்னைக்கு காலையில நான் வீட்ல இருந்து கிளம்பும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தேனா, அதனால இன்னைக்கே கொடுத்துடலாம்னு நினைச்சேன். இப்ப பாருங்க, உங்களுக்கு இதை கொடுக்க எனக்கு சரியான வாய்ப்பு கிடைச்சிடுச்சு. ஆனா ராதா, மோனையா ஒரு நிமிஷம். மோகனையா, எப்படி உங்க பேர் என்னோட தாலியில எழுதி இருக்கோ அதே மாதிரி என்னோட பேர் இதுல எழுதி இருக்க. இது என் காதலோட நம்பிக்கையோட கயிறு. இத நான் உங்களுக்கு கொடுத்து உங்களை தாமினி அக்கா கிட்ட குஷிக்காக அனுப்பி வைக்கிறேன். நீங்க தாமினி அக்கா கிட்ட போங்க. அவங்களால உங்ககிட்ட எந்த தப்பு பண்ண முடியாது. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.